ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் லைவில் சூப்பராக வந்து கமருதீன் வந்துட்டு இப்போல்லாம் வர வர அவருடைய அந்த விஷயங்கள், அந்த கோவப்படுற விஷயங்கள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நிறைய திங்க் பண்ணுற விஷயங்கள் செம்மையாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. இது இப்படி தான் அப்படின்ட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு பெரிய சண்டை துஷாருக்கும் கமருதீனுக்கும் நடந்துச்சு. அடிதடி வரைக்கும் போச்சு. ஆனால் கம்முன்னு வந்துட்டார். ஒரு பிரித்து வந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப அதிகப்படியாக வார்த்தையோட இல்லை. அது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கமருதீன் கிட்ட நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதேமாதிரி வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கமருதீன், வினோத், அதுக்கப்புறம் விஜே பார்வதி, திவாகர் இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறார். நம்ம எதிர்பார்த்து தான் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 6 பேர் என்னமோ இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் போனார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீம்லேருந்து 3 பேர் போனாங்க. இங்கேருந்து 2 பேர் வந்தாங்க. சரிங்களா? இப்போ என்ன கான்செப்ட்னா, எப்படியாவது இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க இந்த பக்கம் வரணும், இங்கே இருக்கவங்க அந்த பக்கம் போய் அந்த சொகுசான வாழ்க்கையை, அந்த லக்ஸரியான லைஃப்பை வாழணும். இதுதான் கான்செப்ட். ஆனால் இங்கே எப்படி போயிட்டுருக்குன்னா காண்டு, பர்சனல் வெஞ்சன்ஸ், அதை தான் நம்மளும் பேசிகிட்ருக்கோம். அதை அழகாக அங்கே வந்து புட்டு வைக்கிறாரு நம்ம கமருதி. என்னென்னா அவங்க முதல்ல பிளானை போட்டாங்க, விஜய் பார்வதி அண்ட் வியானாவை தான் தூக்கணும் சொல்லிட்டு. ஆனால் ஏன் அவங்க திங்க் பண்ண மாட்டுறாங்க? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்துட்டு வினோத் அங்கேயே தான் இருக்காப்புல, அதுக்கப்புறம் சுபிக்ஷா அங்கேயே தான் இருக்காங்க. இவங்க மேலெலாம் கையை வைக்காமல் இந்த காண்டுன்ற ஒரு விஷயத்தை வச்சு திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி வந்தவங்களே வந்து திரும்ப திரும்ப போயிட்டு இருந்தால் அது வந்து எப்படி ஒரு இதுவாகும், சுவாரஸ்யமாகும். ரம்யாவும் அங்கேயே தான் இருக்காங்க. ரம்யாலாம் பயங்கரமான கேடி. இப்போ இவங்க 2 பேராவது என்ன பிரச்சனை வந்தாலும் இப்போ வினோத்தும் வந்துட்டு அவரோட விஷயங்களை காமிக்கிறாரு, சுபிக்ஷாவும் அவங்களோட விஷயங்கள் ஃபுல்லாக வந்து எஃபர்ட் போடுறாங்க. ஆனால் ரம்யா பார்த்தீங்கன்னா பயங்கர கிளவர்னு சொல்ல முடியாது, ஏமாத்துற வேலை இதெல்லாம். யார் யார்கிட்ட எப்படி பேசணுமோ, காரியம் நடக்கணும்னா கழுத காலை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கின்னு அந்த அன்பு கேங் கிட்ட மட்டும் ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு நேற்று ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. விஜய் பார்வதிக்கு ஒரு டீலை போட்டு கடைசியில் அதுவும் ஒரு பொய். நான் கடைசியில் அவங்களுக்கு வந்து நான் இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி, நான் ஏமாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி நல்ல வேலை அதை வந்து விஜய் பார்வதி கண்டுபிடிச்சி எவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ரம்யா. அதனாலே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆதரே அரோராக்கு முன்னாடி இந்த ரம்யா போனாலும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கமருதீன் இந்த மாதிரி கிளவராக வந்து அவருடைய விஷயங்களை பண்ணார்னா இன்னும் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகலாம். பட் அதை பண்ணாமல் தேவையில்லாத சில விஷயங்களை வந்து மூக்கு நுழைச்சி மாட்டிக்கிறாப்பல. பட் இப்போ இந்த வாரம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. அதேமாதிரி ரம்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்றைக்கி புதுசாக ஒரு டீம் உருவாயிருக்கு. வினோத், விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கமருதீன், இப்போது திவாகரும் அதில் இணையிறாரு. இந்த டீம் அன்பு கேங் டீம் கரெக்டாக எதிர்க்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அன்பு கேங் இவங்களை சாப்பிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.